இப்போ ஜெயலலிதா சசிகலா மேட்டரில் கேஸ் வந்து ஜட்மெண்ட் பெண்டிங்னு வச்சுட்டாங்க. அதன் பிறகு என்னாச்சுங்க, கரெக்டாக சசிகலா சிஎம் ஆகலாம், சிஎம்க்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, குறுக்க வெட்டிஷன் கொடுத்து சொல்ல வச்சுட்டாங்க. அதே மாதிரி இன்றைக்கி எத்தனையோ கேஸில் இன்றைக்கி டிஎம்கே எடிஎம்கே தான் சிக்கியிருக்காங்க. அவங்கெல்லாம் இப்படி கையை கட்டி உட்காரதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய் சார் வந்து எதுக்கு போய் கையை கட்டி உட்காரணும்? ஜனநாயகம்ங்க 10-15% ஓட்டை ரைஸ் பண்ணிடும். ஸோ 50% இந்த ஓட்டு தாண்டிடுங்க. படம் ரிலீஸ் ஆன பிறகு அப்படி என்ன சார் ஜனநாயகன்ல அரசியல் அது எனக்கு தெரியுங்க. இந்த படம் வேர்ல்டு லெவல். RSS பிஜேபி கூட போக மாட்டீங்க, காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நிறைய இருக்கா? ஆமா, எப்படி கேளுங்க. நான் ஒரு கோயிலில் போய் சாமி வரும்போது 2 ரூபாய் இறந்துட்டாங்க கூட்டத்தில். அந்த சாமி தான் நம்மளாம் அங்கே வர வச்சு சாமி பேரில் எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணணும். அந்த கோயில் நிர்வாகத்தில் இருக்கிறவங்க தான் அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணாங்க. அவங்களையும் முடிச்சு சொல்ல வச்சிருக்கணும், அதையும் செய்யலை. கூட்டம் கூட கூட போலீஸ் என்ன பண்ணணும், 1000 பேர் இருந்தாங்க, நம்ம 10 பேர் இருந்தோம், இப்போ 2000 பேர் இருந்தால் பக்கத்து ஊர் போலீஸை கூப்பிட்றான்னு கூப்பிட்டுக்கணும். இது கூப்பிடாம விட்டது போலீஸுடைய மிஸ்டேக். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. சிபிஐயோட விசாரணை ஜனவரி 12ஆம் தேதி நடக்க போகுது. இதனால வந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் வந்து பாதிக்கப்படுமா அப்படின்ற கேள்விகள் பல பக்கம் எழுது. சிபிஐ விசாரணை எந்த நிலையில்? அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுங்க, சிபிஐ விசாரணை அவங்க விசாரிக்கட்டும். இப்போ நம்ம காவல்துறை, தமிழ் அரசாங்கத்துக்கு ஒரு காவல்துறை இருக்குது, ஸ்டேட் போலீஸ். அதே மாதிரி இது ஒரு சென்ட்ரல் போலீஸ், அதுதான் சிபிஐ விசாரிக்கிறாங்க. அந்த ப்ரொசீஜர்ஸ் கண்டினியூ ஆகட்டும். கண்டிப்பாக அவங்க வந்து பல விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு, நான் ஒரு கோயிலில் போய் சாமி வரும்போது 2 ரூபாய் இறந்துட்டாங்க கூட்டத்தில். அந்த கூட்டம் அவங்க ஒரு 5000 பேர் எதிர்பார்த்துருக்காங்க, திடீர்னு 10,000 பேர் வந்ததால் கூட்ட நெரிசல் 2 ரூபாய் இறந்துட்டாங்க. அப்போ வந்து அந்த கோயில் சாமி மேலேயோ அந்த கோயில் நிர்வாகத்து மேலேயோ எஃப்ஐஆர் போடலை. அந்த சாமி தான் நம்மளாம் அங்கே வர வச்சு சாமி பேரில் எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணணும், அந்த உச்சவரத்துக்குள்ளே வச்சுருக்கணும், அதையும் பண்ணல. அந்த கோயில் நிர்வாகத்தில் இருக்கிறவங்க தான் அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணாங்க, அவங்களையும் முடிச்சு சொல்ல வச்சுருக்கணும், அதையும் செய்யலை. நியாயமாக கூட்டம் கூட கூட போலீஸ் என்ன பண்ணணும், 1000 பேர் இருந்தாங்க, நம்ம 10 பேர் இருந்தோம், இப்போ 2000 பேர் இருந்தால் பக்கத்து ஊர் போலீஸை கூப்பிட்றான்னு கூப்பிட்டுக்கணும். இது கூப்பிடாம விட்டது போலீஸுடைய மிஸ்டேக். நீங்கள் உங்களை பாதுகாப்பு, நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, ஸ்கூட்டரில் போகிறீங்க, நீங்கள் ஹெல்மெட் போடலின்னா பிடிக்கிறாங்கல்ல. சாரியே பெரம்பலூரில் வந்து டைம் பேர் ஆச்சு போங்கன்ட்டாங்க, நாங்கள் போயிட்டோம்ல. அதேமாதிரி கரூரில் டைம் பேர் ஆச்சு போயிருன்னு சொல்லிடணும், அல்லது கூட்டம் எச்சா இருக்குது நீ போயிருன்னு சொன்னால் நாங்கள் போயிட போகிறோம். இது என்டையர்லி இட்ஸ் அ லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ அங்கே நடந்தது. ஸோ இதுக்கு சிபிஐ எங்களை கூப்பிட்றாங்க. என்ன கேட்டாலும் பதில் சொல்ல போகிறோம். இட்ஸ் ப்ரொலாங்கிங். குறைஞ்சபட்சம் 5 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த கேஸ் முடியறதுக்கு. 5 வருஷம் ஆகும். அதுக்குள்ளே அடுத்த எலெக்ஷன் கூட வந்துடும், சென்ட்ரல் எலெக்ஷன், ஸ்டேட் எலெக்ஷன்லாம் வந்துடும். நாங்கள் ஆன் கோர்ஸ் ஆஃப் டைம் எங்கள் பக்கம் இருக்க நியாயங்களை அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம். இது போலீஸ் துறை, சிபிஐங்கிறது ஒன்றாவது காவல்துறை தான். அந்த காவல்துறை ஒரு விசாரணை முடிச்சு ஒரு கோர்ட்டில் கொண்டு போய் ஒப்படைக்க போகிறாங்க. அங்கே ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஒருத்தர் ரிட்டையர்ட் ஜட்ஜாக அதை மானிட்டர் பண்ணிட்டு இருக்காரு. நாங்கள் எங்கள் வக்கீல் வச்சு எங்களுடைய நியாயத்தை சொல்ல போகிறோம். இட் வில் டேக் மோர் டைமுங்க. இதனால ஜனநாயகன் படம் பாதிக்கப்படும் சொல்கிறாங்க. இல்லை, இதில் இன்னொன்று சொல்லிடுறேன். ஒரு சில பேர் என்னமோ இதனாலே பயந்து ஓடி ஒளிஞ்சு கட்டி கைகள்லாம் கட்டி உட்காந்து மண்டி ஓடணும்னா, அந்த மண்டி ஓட வேண்டிய அவசியம் ஊழல் பண்ணவங்களுக்கு இருக்குது. பிஜேபிட்டையோ ஆர்எஸ்எஸ்கிட்டையோ போய் மண்டி போட்டு உட்காரணும் அப்படின்னா ஊழல் பண்ணவனுக்கு இருக்குது. என்ன பிடிச்சி சொல்ல ரிமாண்ட்லாம் நிறைய கேஸ் ஆல்ரெடி இருக்குது, எஃப்ஐஆர் போட்டது, அது இது விசாரணை எல்லாம் இருக்குது. எதில் வேணாலும் போட்டு உட்காரலாம். இப்போ ஜெயலலிதா சசிகலா மேட்டரில் கேஸ் வந்து ஜட்மெண்ட் பெண்டிங்னு வச்சுட்டாங்க. 3 மாதம் 4 மாதம் பெண்டிங், இவன் 6 மாதம் நினைக்கிறேன். அதன் பிறகு என்னாச்சுங்க, கரெக்டாக சசிகலாமா ஓத்து இருக்கலாம், சிஎம் ஆகலாம், அசம்பிளி பார்ட்டி லீடர்ஷிப் வந்து இவங்களுக்கு கொடுத்தாச்சுன்னா என்ன அர்த்தம், சிஎம்க்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, குறுக்க வெட்டிஷன் கொடுத்து பிடிச்சி சொல்ல வச்சுட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் வெடிஷன் வந்து ஜெயிலுக்கு போயிட்டாங்க சசிகலா, எல்லாம் அவங்க சிஎம் ஆக வேண்டியவங்க. அதே மாதிரி இன்றைக்கி எத்தனையோ கேஸில் இன்றைக்கி டிஎம்கே எடிஎம்கே தான் சிக்கியிருக்காங்க. அவங்கெல்லாம் இப்படி கையை கட்டி உட்காரதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய் சார் வந்து எதுக்கு போய் கையை கட்டி உட்காரணும், எதுக்கு போய் பயப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இட்ஸ் அ கேஸ். இதில் நாங்கள் விட்னஸ், விஜய் சார் ஒன் ஆஃப் த விட்னஸ். ஸோ விட்னஸுக்கு போக போகிறார். இது ஒரு செயல் போதுங்களா? ஜனநாயகம்ங்க 10-15% ஓட்டை ரைஸ் பண்ணிடும். அப்படியா? என்ன சார் சொல்றீங்க? இப்போ ஒரு 35% ஓட்டு இருக்கு, ஒரு 10-15% ஓட்டை வந்து அது அதிகப்படுத்திடும். ஸோ 50% இந்த ஓட்டு தாண்டி இருங்க ஜனவரி 31 படம் ரிலீஸ் ஆன பிறகு. அப்படி என்ன சார் ஜனநாயகன்ல அரசியல் அது எனக்கு தெரியுங்க. ஆக்சுவலாக நான் சாருக்கு ரொம்ப க்ளோஸ். ஆமா, ட்ரெய்லரும் பார்க்க முடிஞ்சது. ஆமாம், நான் வந்து எனக்கு தெரியும், அஸ்ட்ராலஜராகவும் தெரியும், பர்சனலாகவும் தெரியும். இந்த படம் வேர்ல்டு லெவல், சரிங்களா? இந்த ஜனங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்
கேலக்சி லெவல், பிரபஞ்ச அளவில் இருக்காங்க ஜனங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற ஒரு மூவி இப்போ வருது. இதை தள்ளி போட்டால் என்ன ஆயிரும்னா இன்னும் எச்சாயிரும். இவங்க தள்ளி போட்டாங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு கலாட்டா பண்ணி இதை தள்ளி போட்டிங்கன்னா சிம்பத்தி சாருக்கு வந்துடும். எங்களுக்கு நல்லதுங்கிறேன், நீ போடு, தள்ளி போடு, பேன் பண்ணு, நாங்கள் கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கிட்டு நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். அது இன்னும் எங்களுக்கு புகழை தரும். யோசிச்சு பாருங்க. இப்போ தேவையில்லாத ஒரு கேள்வியை சார்கிட்ட கேட்டால் ஜனங்களுடைய சிம்பத்தி சாருக்கு தானே வந்துடும். இப்போ டிஎம்கேக்காரர் இருக்காரு, ஐயோ பாவம், எங்களுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் பிராண்டை கொடுக்கறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. அவங்க மிரட்டுறாங்க, நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறோம். ஐயோ பாவம் இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கூட்டு மிரட்டுறாங்கிறாங்க. இந்த ஐயோ பாவம் எங்கே போய் முடியுதுன்னா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் ஆகும். எங்கள் கூட்டணிங்கிற ஒரு குரூப் வரும், அவங்க கூட்டணி ஒரு குரூப் வரும். ஸ்டில் அந்த தேதியிலேருந்து 30 நாட்கள் இருக்கும் எலெக்ஷன் வந்து நடக்கிறதுக்கு. அப்போ என்ன ஆயிரும், இவங்க சொன்னதெல்லாம் பொய் குற்றச்சாட்டுன்னு ஆயிரும். நாங்கள் ஆர்எஸ்எஸோடையோ பிஜேபியோடையோ போகிறதில்ல. சார் வந்து இண்டிவிஜுவலாக தான் வரப்போகிறாரு, இவருக்கு சேர்த்த கூட்டணியோட தான் நிற்க போகிறார். அப்போ என்ன தோணும், எத்தனை போய் குற்றச்சாட்டு. கமல்ஹாசன் நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸோடைய பிராண்டுன்னு சொல்லியா, உங்களுக்கு எந்தெந்த மினிஸ்டரோட எவ்வளோ டைப்பாக இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நீங்கள் சென்ட்ரல் மினிஸ்டர்ஸோட எவ்வளோ அனுசரித்து போகிறீங்க. நேரு சார் பையன் போய் ஏன் போய் அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் அம்மா போய் பார்த்தாரு, நடந்துச்சுங்களா இல்லைங்களா? ஒவ்வொரு விஷயம் இங்கே நடக்கிற பொழுது ஒன்றும் வேண்டாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் மினிஸ்டர் மேலே யாராச்சும் ஒருத்தர் மேலே ஒரு கன்விக்ஷன் வரைக்கும் நடவடிக்கை எடுத்தாங்களா? அது மிரட்டுறதுக்கு மட்டும் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. எங்களை மிரட்டுறதுக்கு அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அதுவும் நாங்கள் ஆர்எஸ்எஸ் பக்கம் போகிறதுக்கு அவசியம் இல்லை, பிஜேபி பக்கம் போகிறதுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் தான் சொல்கிறோமே, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஃபிலாசபிக்கு நாங்கள் எதிரி. இவங்க அரசியல் எதிரி. ஸோ இன்றைக்கி அரசியல் தான் இப்போ எலெக்ஷன் நடக்கிறது. அரசியல் எதிரோட ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். ஆர்எஸ்எஸ் பிஜேபி கூட போக மாட்டீங்க, காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கா? ஆமாம், எப்படின்னு கேளுங்க. அதாவது சம கருத்துள்ள தன்மை எங்களுக்கும் காங்கிரஸுக்கும் இருக்குது. அதாவது தாவேக்காக்கும் காங்கிரஸுக்கு கிட்டத்தட்ட கொள்கையில் 95% மேட்ச் ஆயிரும், மோர் தென் தட் கூட சொல்லலாம். அப்போ கொள்கை மேட்சிங் இருக்குது, குணம் மேட்சிங் இருக்குது. சமூக அவருடைய அந்த யூத்னஸ், இன்வால்மெண்ட்டு, ஃபியூச்சர் பிளான் ஃபார் இந்தியா, இதெல்லாம் ராகுல் இருக்கார். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நம்ம சாரோடைய மேட்ச் ஆகுது. இப்போ ஆல்ரெடி தயார் எல்லாம் வித் டிஎம்கேங்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு அவங்களோட நல்ல நட்பு இருக்கலாம். இப்போ எனக்கு என்னுடைய சோர்ஸஸை சொல்கிறது, டிஎம்கே டீமோட காங்கிரஸில் இருக்கிற பல பேர்த்துக்கு நல்ல உறவு இருக்குது. அந்த உறவை கெடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களே இருக்காங்க. தோத்தாலும் கூட பரவாயில்ல, நம்ம ஒரு பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கிறோம், பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கிறோம், நம்ம எல்லாரும் ஒரே டீமாக ரொம்ப காலமாக இருந்துட்டோம், ஸோ வீ கேன் ட்ராவல் நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. ஒரு சில பேர் பார்த்தினாங்க, இப்போ உதாரணத்துக்கு எங்கள் சைடில் வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மந்திரி சபையில் சீட் இருக்குது, உறுதியாக நாங்கள் ஜெயிக்க போகிறோம்னு சொல்கிறோம், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, கண்டிப்பாக நாங்கள் ஜெயிக்க போகிறோம். அப்போ இது என்ன எனக்கு தோணுதுன்னா, இந்த இன்டர்னல் பாலிட்டிக்ஸுக்கு காரணம் அவங்க காங்கிரஸில் என்னவாக இருக்கும்னா, ஒரு செக்டர் யூஸ்டு ஃப்ரீ. நீங்கள் சேஃபர் ஜோன் லைஃபு, ஒரு மனிதன் இப்போ கோயம்புத்தூரில் சாய்பாபா காலத்தில் வாழ்ந்துட்டு இருப்பான், அவனுக்கு அந்த ஊர் பழகிடும். கோயம்புத்தூரில் சாய்பாபா காலிலேருந்து இந்த பக்கம் பீலமேட்டுக்கே வரமாட்டான், அவனுக்கு இந்த சாய்பாபா காலிலேருந்து ஒரு 15 வீதி பழகிடும். அந்த மாதிரி இங்கே காங்கிரஸில் இருக்கிற பல பேர்த்துக்கு டிஎம்கேனுடைய அந்த சோர்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல் வந்து பழகிடுச்சு. அந்த சேஃபர் ஜோன் லைஃபுக்கு அவங்க ஆசைப்படுறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, நாங்கள் இந்த மந்த் எண்டுக்குள்ளார வி கேன் கம் அக்ராஸ் மோர் தென் 50% ஆஃப் ஓட் பேங்கிங். அப்போ இந்த மாதிரி நாங்கள் ஜெயிக்க போகிறோன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக எங்கள் பக்கம் வந்துடலாம். அல்லது உண்மையாலுமே கர்ணன் எப்படி நம்ம இவங்களோடலாம் சேர்ந்துட்டு கௌரவனோட சேர்ந்துட்டு நான் அழிஞ்சாலும் பரவாயில்ல, நட்பு தான் பெருசு அப்படின்னு அழிஞ்சு போனாரோ, அது மாதிரி நாங்கள் தோத்தா தான் ஒத்துக்குவோன்னா தோத்துட்டு வரட்டும், பின்னால் பார்த்துக்கலாம். 2026 அவங்க வந்து டிஎம்கே ஓட இருந்தாங்கன்னா தோக்க போகிறாங்க. எங்கே ஓட இருந்தாங்கன்னா எத்தனை சீட் நிற்கிறீங்களோ 95% ஜெயிக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் ஜெயிக்கிறவங்க தோக்கணும்னா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ சும்மா போய் ரோட்டில் 4 லட்சம் பேர் வந்து நிற்கிறான், ஓட்டு போட மாட்டான்னு யாரோ 10 பேர் சொல்கிறான், அது நீங்கள் நம்புறீங்க? இப்போ 1,00,000 பேர் வந்து நிற்கிற இடத்துல 10 பேருக்கு உடம்பு சரியில்லாம வேணால் வந்து ஓட்டு போடாமல் இருக்கலாம். அந்த இடத்துல வந்து நிற்கிறது எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு தரும். இப்போ ஈரோடு மீட்டிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அத்தனை லட்சம் பேர் வந்து நின்று போகிறாங்க, அவங்களாம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்கிறது என்ன? ஒரு பொண்ணு சொல்கிறா, நான் இன்றைக்கி வேலைக்கு போகணும், நான் ராஜினாமா பண்ணிட்டு நான் வேலைக்கு வந்து சொல்லிட்டு வரல, நான் லாஸ் ஆஃப் பேல வந்திருக்கேங்கிறான். அன்றைக்கி வர வேண்டிய வருமானம் வராட்டியும் பரவாயில்ல, நான் இங்கே வந்துட்டு போகிறேன்னு சொல்லி ஒரு பொண்ணு சொல்கிறா. இப்படி இருக்க உலகம். அடுத்து எல்லாமே மேக்ஸிமம் படித்த பசங்க பிள்ளைங்க, அவங்களாம் அன்எஜுகேட்டட்ஸ் இல்லை, படித்த பசங்க பிள்ளைங்க. அப்போ இப்படி ஒரு ஸ்ட்ராங் நாங்கள் இருக்கிற பொழுது ஆட்டோமேட்டிக்காக டிஎம்கே காங்கிரஸுங்கிறது அறிவுள்ள சமுதாயம், ஆக்சுவலி லாங் பாரம்பரியம் உள்ளவங்க. அதுவும் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தியெல்லாம் பார்த்தாங்க, வெல் எஜுகேட்டட் டீம். ஸோ அவங்க கண்டிப்பாக இதை புரிஞ்சுக்குவாங்க, புரிஞ்சுட்டு எங்களோட வருவாங்க, நம்பிக்கை இருக்குது. கம்யூனிசம்னா என்னங்க, எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறது, அவங்களே வந்துடுவாங்க எனக்கு தோணுது.
கம்யூனிஸ்ட் அங்கே எதுக்கு இருக்குதுங்க? சபரீஸ்வரன் வாழ்கன்னு சொல்கிறதுக்கா, உதயநிதி சார் வாழ்கன்னு சொல்கிறதுக்கா, ரத்தேஷ் வாழ்கன்னு சொல்கிறதுக்கா, எதுக்கு அங்கே இருக்கிறீங்க? இப்போ என்ன டிவிகேல இருந்து வந்து கம்யூனிஸ்டும் எங்க பக்கம் வாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு ஆமாம், சார். உண்மைதானே. உங்களுடைய கம்யூனிஸ்ட் கொள்கைகளை நாங்கள் சித்தாந்த ரீதியாக ஏற்றுக்கொண்டு அது மாதிரி அரசாங்கத்தை எடுத்துகிட்டு போக போகிறோம். ஏழைக்கு ஒரு நீதி, பணக்காரனுக்கு ஒரு நீதி நீங்கள் இருக்க போகிறது இல்லை. நீங்கள் அதை தானே கேட்குறீங்க. முதலாளித்துவத்தை ஒழிக்க தான் கூடிய குணம். வாங்க நம்மளாம் சேர்ந்து ஒழிக்கலாம். இவங்க முதலாளிகள் தெரியலையா உங்களுக்கு? இந்த பரம்பரை ஒரு முதலாளி, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு பரம்பரை முதலாளி, சர்வசர்வம் மயக்க பிடிச்சிட்டு கண்டபடி பேசுகிறது என்ன சாத்தியம்? அந்த முதலாளித்துவம் தானே. மனிதனை முதல்ல மனிதனை மதிக்க தெரியுதா? நீங்கள் ஒருத்தர் சொல்கிறான் மயிருக்கு சமம்னு ஒருத்தர் சொல்கிறான், அது சொல்கிறவன் மயிருக்கு சமம் தானே. அப்படி சொல்லலாமா? ஒரு தலைவரை மயிருக்கு சமம்னு சொல்லலாமா? அப்போது அதுக்கு காரணம் என்ன? முதலாளித்துவம். கம்யூனிஸ்ட் உண்மையாலுமே இருதயம் இருந்தால் இப்படியெல்லாம் பேசுகிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்கக்கூடிய திமுக அதனுடைய தலைமையை அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கிறதுல ரசிக்கிறாங்க. அப்போ இன்னும் ஆபாச பேச்சாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்க திமுக உங்களுக்கு தெரியுமா? ஆண்கள் பெண்களில் இதை ரசிக்கிற ஒரு தலைமை. அங்கே கம்யூனிஸ்ட்டுக்கு என்ன வேலை? இன்னைக்கு வரைக்கும் ஏன் இருந்தாங்கன்னா போருக்கு போய்க்கிடம் இல்லை. திமுக அதிமுக, அதிமுக திமுக தான் கம்யூனிஸ்ட். பியூட்டிஃபுல்லா அருமையான ஒரு டீம் நாங்க. வாங்க, உங்களுக்கு மரியாதை இருக்கு, அன்பு இருக்கு, பாசம் இருக்கு, சம பங்கு இருக்கு. உங்கள்கிட்ட எவனாச்சும் அறிவாளி இருந்தானா நான் சொல்றேன், சாருடைய ஐடியா தான். நம்ம சார் வந்து என்ன மாதிரி நினைக்கிறாருன்னா, இப்போ உதாரணத்துக்கு கம்யூனிஸ்டில் ஒருத்தர் மந்திரி ஆகிட்டார். அவர் எதாவது சாதிச்சார்னா அந்த காலத்து ஜெயலலிதாமாவோ இந்த காலத்து ஸ்டாலின் சொல்கிற மாதிரிலாம் நாங்கள் போட்டுக்க மாட்டோம். கல்வெட்டு என்னென்னா இவர் பண்ணியிருக்காரு. இதையே இந்த பர்டிகுலர் கம்யூனிஸ்ட் லீடர் இந்த அருமையான சித்தாந்தத்தை பண்ணார், இந்த அருமையான தொண்டை பண்ணியிருக்காரு, இந்த அருமையான இந்த ரோட்டை போட்டிருக்காரு, இந்த பிரிட்ஜை கட்டினார், அவர் பேர் மட்டும் போடப்படும். ஏன்னா ஃபுல் கிரெடிட் டு ஹிம். முழு பெயரும் புகழும் கம்யூனிஸ்டே எடுத்துக்கிட்டோம், நாளைக்கு காங்கிரஸே எடுத்துக்கிட்டோம். எங்களுக்கு தெரியுங்க எங்களுக்கு சக்தி என்னன்னு. சாருக்கு யார் மேலே பொறாமை வராது. விஜய் சார் மாதிரி ஒரு எளிதான மனிதனே பார்க்க முடியாது. அவருக்கு பொறாமையே வராது. ஏன்னா அவர் பொறாமை பண்ணால் அவருக்கு சமமாக யாராச்சும் இருக்கணும். அவரே பொறாமப்பட போகிறாருங்க. அதனால யார் என்ன சாதனைகள் செய்தாலும் அரசாங்கத்தில் அந்த சாதனையினுடைய குறியீடாக அவங்களே மாறுவாங்க. அப்போ ஒரு காங்கிரஸ் மந்திரி ஆகிட்டு அந்த மந்திரி நிறைய சர்வீஸ் பண்ணார்னா அந்த மந்திரி பேரையே போட்டுக்கிட்டோம். வேணா சோனியா காந்தி பேரை போட்டுக்கிட்டோம், வேணா ராகுல் காந்தி பேரை போட்டுக்கிட்டோம், வேணா பிரியங்கா காந்தி போட்டு என் பேரை போட வேண்டாம். நாட் நெசசரி. எனக்கு புகழ் ஆல்ரெடி ஆண்டவனை கொடுத்துருக்கான். என் புகழை யாருனாலும் தொட்டக்கூட முடியாது. விஜய் சாருடைய புகழை யாரும் அளிக்க 10,000 வருஷம் வச்சு அவர் பேர் இருக்கும். அவ்வளோ புகழ் தேடி வச்சிருக்கார். இல்லைன்னா சும்மா லட்சம் பேர் வந்து நிற்க மாட்டான். என் கூட ஒருத்தர் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறாரு, உங்களுக்கு ஃபோன் நம்பர் எடுத்து தர்றேன், போர்டிங் பாஸ் உங்களுக்கு காட்டுறேன். நான் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வரேன் அன்றைக்கி ஃப்ளைட்டில். அதாவது இல்லை, சிங்கப்பூர்லேருந்து நான் வந்து இந்த மாநாடு முடிஞ்சு அடுத்த நாள் சிங்கப்பூர்லேருந்து நான் சென்னை வந்து இறங்குறேன். ஒரு ஃபேமிலி என்னோட வருது சிங்கப்பூர்லேருந்து சென்னைக்கு. அவங்க ஈரோடு ஃபேமிலி, புருஷன் பொண்டாட்டி பையன் பொண்ணு 4 பேரும் கோலாலம்பூர் போய் அந்த மீட்டிங்கில் கலந்துட்டு அங்கேருந்து சிங்கப்பூர் வந்துட்டு சிங்கப்பூரில் ஒரு நாள் இருந்துட்டு எங்களோட ஃப்ளைட்டில் வராங்க. அங்கே தான் எனக்கு அறிமுகமாகறாங்க. சார் உங்களை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கெங்க சார் வந்தீங்கன்னு கேட்டால் நான் கோலாலம்பூர் மீட்டிங் பார்க்க வந்தேன். கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்து இவர் ஏன் போய் அங்கே பார்க்கணும்? என்னங்க இது சாதாரண விஷயமா? பணம் இருந்தாலும் அது பண்ணுவானா? நான் எத்தனையோ பணக்காரனை பார்த்துருக்குறேங்க. நீங்கள் உயிர்வோன்னு சொன்னாலும் பணம் கொடுக்க மாட்டான். பர்பஸ் இல்லாமல் யாருமே பணம் தர மாட்டாங்க. இப்படி இருக்கிற உலகத்தில் இவர் என்ன பர்பஸுக்காக ஈரோட்டில் இருக்கிற ஒரு ஆள், ஈரோட்லேயே மாநாடு கூட்டம் நடந்துச்சு, அதை விட்டு போட்டு எதுக்கு இவர் அங்கே போனார்? இந்த மாதிரி ஜனக்கவர்ச்சி உள்ள ஒரு மனிதர் உலகத்தில் வேற யாரும் இல்லை. ஸோ டெஃபினட்டாக கூட்டணிங்கிற போது வந்துடுறான். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.